வணக்கம் நண்பர்களே. லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கை வந்து கரெக்டாக போட்டு வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ளாட்டாக போட்டுக்கிட்டு பார்க்குறோம். 21 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 23 வச்சுக்கணும். வச்சுட்டு 23 வச்சு மார்க் பண்ணிட்டோம். 1 மீட்ரு பிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்துடும். அந்த 23 இன்ச்சு இந்தாண்ட வந்து ஸ்லீவுக்கு வருதான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிப்போம். 23 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மடித்து போட்டுப்போம். இப்போ 11.5 இருக்கும். பேக் இறக்கம் வந்து 14.5 இருக்குது. 15 வைக்க போகிறோம். ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். அதில் வந்து 15 வைக்க போகிறோம். கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு மடிச்சுப்போம். ஏன்னா கீழே வந்து பார்ட்ரு வருது அந்த லைனிங் ப்ளவுஸில். அதில் ஒரு 1 இன்ச்சு மடிச்சு போதும். கீரி அப்படியே வந்து மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து 1 இன்ச்சு மடித்தா போதும். இப்போ 14.5 இருக்குது. 15 வச்சுப்போம். 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக அதை செக் பண்ணுறோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இப்போ 15 வச்சாச்சு. 15 வச்சு கீறிக்கணும். இப்போ நெக் வச்சுப்போம். நெக் வந்து 2.5க்கு 6 இருக்குது. நம்ம அந்த நெக்கே வச்சு ஃப்ளாட்டாக வச்சு மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் தான் அளப்போம். நம்ம அந்த நெக்கு எப்படி அளவு ப்ளவுஸ் எப்படி நெக் இருக்கோ அந்த மாதிரியே வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துப்போம். அதெல்லாம் கச்சோல் பட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுப்போம் டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் அளக்குறோம். 13.5 இருக்குது. ஆனால் 14 வச்சுக்கிறோம். 14.5 வச்சுப்போம். ஏன்னா வந்து மேலே ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு கீழே வந்து கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதில் வந்து 14.5 வச்சுப்போம். வச்சாச்சு. பாருங்கள் 13 இருக்குது. ரெடி வந்து 13.5 எழுதிட்டோம். பாருங்கள் 11 இருக்குது. 11 23. கீழே வந்து நெக் இறக்கம் வந்து 6, 2.5 இன்ச்சு அகலம். கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 வச்சுப்போம். லென்த்து வந்து அப்படியே இருக்குது. 11 அப்படியே இருக்கட்டும். நம்ம கச்சோலி பட்டை வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டு பிறகு அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிக்கலாம். 4.5க்கு 4 வச்சுருக்கோம் கச்சோலி பட்டை. அந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ரெடி வந்து 2.5 இன்ச்சு தான் வரும். நேச் வந்து கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு ஒரு நேச் போட்டுங்க. அந்த கீ டாட் நேச்சுக்கு வந்து 2.5 இன்ச்சில் ஒரு நேச்சும் இன்னொரு 2.5 இன்ச்சில் ஒரு நேச்சை போட்டுங்க. ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இந்தாண்ட ஒரு நூல் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து 5க்கு 5 வரும் ஸ்லீவ் அட்டாச்சு. அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லாமே செக் பண்ணி அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம இந்த சைடு எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள் 2.5 இருக்குது. நெக் வந்து 2.5. அந்த இதெல்லாம் தைக்கிறதெல்லாம் தவிர்த்து 5 இருக்குது. இதுவும் 5க்கு 5 இருக்குது. இப்போ சைடு அளக்குறோம். 8.5 வருது. இப்போ கீழே வந்து 6 வரும். கீழே இடுப்பு வந்து அப்படியே மடிச்சுங்க. பேக் இடுப்பு மட்டும் வச்சு அப்படியே மார்க் பண்ணிப்போம். அப்படியே மார்க் பண்ணிட்டு மேலேருந்து அப்படியே ரவுண்ட் போட்டுப்போம். அளந்து பார்க்குறோம்.
6 இருக்குது. இப்போ அப்படியே வந்து பேக் வந்து கட் பண்ணிப்போம். மேலேருந்து லென்த் அளவு நம்ம எதுவுமே எடுக்கிறதில்ல. அளவு ப்ளவுஸ் வச்சு கீழே மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா பர்ஃபெக்டாக முன்னாடியே வந்து இடுப்பு இறக்கம் எடுத்துட்டோம், அதில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிப்போம். எப்போவுமே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க நண்பர்களே, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபில்ட்டு கொடுக்க தேவையில்லை, அப்படியே தைக்கலாம். ஃபுல் கிராஸில் எடுங்க. எப்பவுமே கிராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது 4 மடித்து போட்டு ஸ்லீவ் எடுக்க போகிறோம். நம்ம மேலே வந்து சும்மா ஒரு 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு, ஏன்னா வந்து கைக்கு கரை இருக்குது. இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, எதனா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா அப்படியே மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுதான் காமிக்க போகிறோம். கையில் இறக்கம் வந்து 6.5 வைக்கிறோம். கை லூஸ் 13 இன்ச்சு வைக்க போகிறோம். இங்கே வந்து 3.5 வைக்கிறோம். இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். பீஸ் மார்க்லாம் கிளியராக தெரியல. முண்டா காய்க்கிறது ஒரு 3/4 இன்ச்சு வந்து முண்டா காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ வந்து மேலே போட்டு கட் பண்ணுறோம். நீங்கள் முன்னாடியே ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சா இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேட்டர்ன் மாதிரி இதை கட் பண்ணி ஒரு லைனிங் பிட் வச்சிங்கன்னா மேலே போட்டு டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கரெக்டாக லெவலாக போட்டுங்க. பாடி பீஸை வந்து நெக் மட்டும் கட் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட் கட் பண்ணிப்போம். பேக் மட்டும் ஃப்ரண்ட்டெலாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். பேக் மட்டும் வந்து தைக்கக்குள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம எல்லா வீடியோவிலும் அதான் சொல்கிறோம். நம்ம பேக் மட்டும் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம கட் பண்ணுவோம். அதான் முடிவு போகுது நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்கள். நான் பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகே, பாய் நண்பர்களே.